திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர் மாணிமுகத்தானே காதலால் கூப்புறுதம் கை. பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகமெங்கும் புத்தக திருவிழாக்களை நம்முடைய பண்பாட்டு திருவிழாக்களாக மாற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்களுக்கு முதல் வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா பிரமாதமாக கைதட்டுங்க. ஏன்னா அவர் இந்த ஆணை கொண்டு வந்த பிறகுதான் எல்லாருமாக சேர்ந்து நம்ம திரைப்படத்துக்கு போகிற மாதிரி, அதே மாதிரி தீபாவளி போன்ற பண்டிகைக்கு நாம் பொருள்கள் வாங்க செல்வது போல நூல்கள் வாழக்க இங்கே வர்றோம்னு சொன்னால் புத்தக திருவிழா ஊர்தோறும் நடக்க வேண்டும் என்று அத்தனை பேரையும், அரசு அதிகாரிகள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து வரவழைத்து இங்கே அமர்த்தியிருக்கிறார்கள் என்றால் அரசு அதிகாரிகளை நாம் சென்று பார்ப்போம். இன்றைக்கு அவர்களை கண்ணுக்கெதிரே காணுகின்ற வாய்ப்பை நமக்கு சரஸ்வதி தேவி கொடுத்திருக்கிறார் என்று அவர்களை நான் அன்போடு வணங்கி, இந்த நிகழ்விலே இன்றைக்கு 4/10/2025 அன்று நடைபெறுகின்ற இந்த விழாவிற்கு எங்களை அன்போடு அழைத்து தொலைபேசியிலே அவர்கள் அழைக்கிற போதே, சென்ற முறை நீங்கள் வந்தனுப்பியோடவே இந்த ஆண்டும் வந்து குறிப்பாக இந்த கோட்டை மைதானத்தில், வேலூர் என்றாலே பல்வகை சிறப்புகளில் ஒன்று இந்த பெருமை மிகுந்த கோட்டை. இந்த கோட்டை மைதானத்தில் நாங்கள் அனுமதி பெற்றிருக்கிறோம், இதை மிகச் சிறப்பாக நடத்த இருக்கிறோம் என்று எங்களை அழைத்த வணக்கத்திற்குரிய நூலகத்துறையினுடைய கண்காணிப்பாளர் ஐயா சிவகுமார் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல மண்டல துணை வட்டாட்சியார் எங்களுடன் எப்போதும் இருக்கின்ற வணக்கத்துக்குரிய விநாயகமூர்த்தி அவர்களுக்கு அன்பு பாராட்டை சொல்லி, இந்த நிகழ்ச்சியிலே நம்மை வரவேற்று நிகழ்ச்சியை மிக அழகாக தொகுத்து வழங்குகின்ற அவருடைய தமிழ் நம்மை ஈர்க்கிறது, அவருடைய தயாரிப்பு பேச வேண்டும், தொகுக்க வேண்டும் என்பதற்காக அவர் தயாரித்து வந்து நமக்கு தமிழை வழங்கி இருக்கிறார். அத்தகைய பெருமை மிகுந்த வணக்கத்திற்குரிய முத்து சிலுப்பன் அவர்கள், தீபோ அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகா பேசுறீங்க எல்லாரும், வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்விலே நம்ம எல்லாம் வரவேற்று பெருமை சேர்த்தவர்கள், விழா மேடையிலே வரவேற்றவர் மாவட்ட வழங்கல் அலுவலர் ஐயா வணக்கத்திற்குரிய திருமிகு சரவணன் ஐயா அவர்கள். என்ன எங்களுக்கு என்ன பயமாயிருச்சுன்னா, பட்டிமன்றத்தில் ஒரு 5-6 பாயிண்ட் வச்சிருந்தாங்கன்னா அதை வச்சு பேசி பிள்ளான்னு சொல்லுவான். அவர் பாட்டுக்கு அடிச்சு தள்ளுறாரு. இந்த பக்கம் திருவாசகங்கிறாரு, அந்த பக்கம் தேவாரம்ங்கிறாரு, எல்லாம் அவர் அந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நீங்க படிக்கணும்னா புத்தரின் அடிச்சுவட்டில் ஒரு புத்தகம் இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்ற புத்தகம் குறிச்சு வச்சுக்கோங்க, போறப்ப வாங்கிட்டு போங்க. நல்லா குறிச்சுட்டே நன்றி வணக்கம் சொல்லக்கூடாது. புத்தரின் அடிச்சுவட்டில் இதை இலங்கை எழுத்தாளர் ஒருத்தர் எழுதுறார். இதுல என்ன ஆச்சரியம்னா, புத்தர் பிறந்த இடத்துக்கே இவர் போய் அந்த கதையை எழுதுறதுக்கு போறாரு. இப்போ உதாரணமா அவர் முதல்ல அந்த ஊர் லும்பினி அப்படிங்கிற இடத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் ரயில்ல போய் ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்திருக்காரு. ஏன்னா இரவு பயணம் பண்ண முடியாது. காலையில அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சி நீங்க இதில் போயிட்டு வாங்கிறாரு புத்தர் பிறந்த இடத்தை பார்க்கறதுக்கு. இப்போ அவர் மாட்டு வண்டியில் ஏறுற வரைக்கும் தற்காலம். மாட்டு வண்டியில் ஏறின உடனே புத்தர் பிறந்த ஊர் எப்படி இருக்கும்னு யோசிச்ச உடனே அடுத்த அத்தியாயத்திலிருந்து
எப்படி கலர் படம் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறுமோ அது மாதிரி புத்தருடைய வாழ்க்கை வரலாற ஆரம்பிப்பாருங்க. அடே அப்பா, ஒரு பக்கம் தற்காலம், இன்னொரு பக்கம் புத்தர் காலம். வரிசையா புத்தர் வாழ்ந்த அரண்மனை, பிறந்த இடம், தாயார் மாயாதேவி அவரை பெற்றெடுத்த இடம், அவருக்கு ஞானம் கிடைத்த இடம். இப்போ சமீபத்தில் நான் காசி போயிருந்தப்ப புத்தர் முதலில் உரையாற்றிய இடத்தை போய் நான் பார்த்தேங்க. இன்னைக்கும் ஜப்பான்ல இருந்தும் இலங்கையில இருந்தும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த மாதிரி புல்வெளிங்க அந்த இடத்துல வந்து புத்தர் முதல் உரையை நிகழ்த்துறாரு. இன்னைக்கும் வந்து அங்க உட்கார்ந்துருக்காங்க மக்கள். ஏன் தெரியுமா? அந்த வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. யாரும் பேசல, யாரோடையும் புத்தருடைய ஒலி கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதான் ஆச்சரியம். இதை மூட நம்பிக்கை நீங்க சொன்னாலும் சரி, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நமக்கு சில நேரங்களில் நம்முடைய தந்தையின் குரல் ஒலிப்பது போல தோன்றினால் அது எப்படி மூட நம்பிக்கையாகும்? ஆகாது. அதுபோல இந்த இடத்துல புத்தருடைய வரலாற்றை சொல்றப்ப அவருடைய கதைகள் புத்த ஜாதக கதைகளாக இருந்தனங்கிறத அருமையா எடுத்து சொன்னார். அதே மாதிரி மன்ரோவினுடைய சிலை மெட்ராஸ்ல இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் எப்படி நமக்கான கல்வி திட்டத்துக்கான விஷயங்களை சொன்னார். மன்றோ சிலையில் ஒரு ஆச்சரியம் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. சென்னையில் ஒரு குதிரையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, சென்னை நகரத்தினுடைய மேயர், 1820 அவர் அங்கே மேயராக இருக்கார். அவர் உட்கார்ந்துருக்க அந்த குதிரை சிலை இன்னைக்கு இருக்குதுங்க. அதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? அந்த குதிரையை வடித்த சிற்பி மறந்துட்டாரா இல்லாட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த குதிரை மேலே ஏறதுக்கு அந்த ஒரு கால் மிதி இருக்கும், கடிவாளம் கையில், அப்படி காலில் மிதிச்சுட்டா அப்படி காலை தூக்கி போட்டு குதிரை மேலே ஏறணும். அதை செய்யாம விட்டாருங்க. இப்போ மன்றோ எப்படி ஏறினாருன்னு தெரியல. ஏன்னா அவர் என்ன எம்ஜிஆர் மாதிரி அப்படியே ஆலமரத்து கிளையில வந்து அப்படியே தொங்கி இருந்திருப்பாரு. ஆச்சரியம், இன்னைக்கு வரைக்கும் அந்த சிலையில அந்த கால் மிதி இல்லை. அதை பார்த்தா நீங்க வியப்படுவீங்க. அது அன்றைக்கே பேசு பொருளா இருந்தது. அவருடைய செய்தியை சொன்னார். அதே போல எப்படி லியோ டால்ஸ்டாய் அவருடைய 12ஆம் இரவு கதைகள் நீங்க படிச்சு பாருங்க. நம்ம சொல்றோம் விதி வினை ஊழ்னு சொல்றோம். இத டால்ஸ்டாயினுடைய கதைகளை நீங்க பார்க்கலாம். எனக்கு இன்னைக்கு நேரம் இல்லை, இல்லாட்டி அதை நான் சொல்லிடுவேன். ஒரு கதை படிச்சிங்கனாலே போதும், இதெல்லாம் உண்டா இருக்காங்கிற அளவுக்கு தோணுவோம். எனக்கு மனதிலே வருத்தம் ஏற்படுகிற போதோ சஞ்சலம் ஏற்படுகிற போதோ அவருக்கு அவர் யோசனை சொல்றதுக்கு, தேச தந்தை மகாத்மா காந்திக்கு யோசனை சொல்றதுக்கு யார் இருப்பா? அவர் யாருக்கு எழுதுவார்னா டால்ஸ்டாய்க்கு எழுதுவார். இப்படி என்னுடைய மனம் சங்கடத்தில் இருக்கிறது, அதனால் நான் என்ன செய்யட்டும்? இதுல டால்ஸ்டாய் காந்திக்கு எழுதுற கடிதம் என்ன தெரியுமா? இந்துக்கு ஒரு கடிதம்னு எழுதுறாரு. இந்தியா இருக்கிறதுனால எழுதுறாரு, வேற ஒன்றும் இல்லை, அங்கே ஜாதி மதம்லாம் கிடையாது. எழுத சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் இதுக்கெல்லாம் சந்தேகம் கேட்டீர்கள், இதற்கான விடைகள் எல்லாம் உங்கள் இந்தியாவில் தமிழ் மொழி என்ற ஒரு மொழி இருக்கிறது. அந்த தமிழ் மொழியில் திருக்குறள் என்ற ஒரு நூல் இருக்கிறது. சொல்றது யார் தெரியுமா? ரஷ்யாக்காரர் லியோ டால்ஸ்டாய். அந்த திருக்குறளில் இதற்கான விடைகள் இருக்கின்றன, நீங்கள் படித்து பாருங்கள். சொன்னவர் யாரு? லியோ டால்ஸ்டாய். மகாத்மா காந்திக்கு ரொம்ப ஒரு மாதிரியான வெக்க வந்துட்டாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொழியில் இருக்கக்கூடிய இந்த நூலை நம்ம படிக்காம இருக்கவேன்னு சொல்லி அதனுடைய மொழிபெயர்ப்பு ஜி.யு. போப், மதம் பரப்ப வந்தவர்கள் எல்லோரும் தமிழால் ஈர்க்கப்பட்டு தமிழ் பரப்பினார்கள்ங்க. கால்வெல்லாக இருந்தாலும், ஜி.யு. போப்பாக இருந்தாலும், ரேடிஸ் பாதிரியாக இருந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணாங்க? தமிழுக்கு தொண்டு செஞ்சாங்க. யோசிச்சு பாருங்க. வீரமாமுனிவர் தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் பண்றாரு. வீரமாமுனிவர் தான் முதல்ல ஒரு டிக்ஷனரி உண்டாக்குறாரு. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப அவங்க வரலன்னா நமக்கு டிக்ஷனரி கிடையாதான்னு யார் சொன்னா? நிகண்டுன்னு ஒண்ணு இருக்கு, நீங்க இப்ப போய் பாருங்க. நிகண்டு, நகண்டு இல்ல. எங்க அப்பா சொல்லுவாரு, அவரு மதுரையில படிப்பாரா,
என்ன படிக்கிறாருன்னு கேட்பாங்களாம். தம்பி நகண்டு படிக்குது அப்படிம்பாங்களாம். நகண்டு படிக்குதுன்னா மூவ் ஆகிட்டே போகிறது நிகண்டு. அதில் மக்கட்பெயர் தொகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க, மரப்பெயர் தொகுதி, தெய்வ பெயர் தொகுதி, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தனித்தனியாக இருந்துச்சுங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, தனித்தனியாக இருந்தால் எப்படா தேடுறது அப்படின்ட்டு அப்போதான் அவர் சதுரகராதியை கொண்டு வர்றார் வீரமாமுனிவர். இதை பாருங்க, இந்த டால்ஸ்டாயினுடைய அந்த பெருமையை நீங்க தெரிஞ்சுக்கிறாருந்தா அவருடைய அந்த பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்க. நான் போயிருக்கேங்க, ரஷ்யா போயிருந்த போது நான் தங்கியிருந்த விடுதியினுடைய பேரு காஸ்தாவிஸ்கி, மிகப்பெரிய எழுத்தாளர். டால்ஸ்டாய் பண்ணை அதுக்கு பேரு. அங்க போயிட்டு வந்தேன். இது நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாதீங்க, என்ன வேணாலும் சொல்லு, நீ எந்த அங்க போனேன் இங்க போனேன், பாஸ்போர்ட் கூட தர்றேன் பார்த்துக்குங்க. எதுக்கு தெரியுங்களா, எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், அங்கே இருக்கக்கூடிய நூலகம், அங்கே இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகம், இது மறக்காமல் போயிட்டு வருவாங்க. தந்தை மறந்தாய் இவர் கூட பயணம் பண்ணியிருக்காங்க பல முறை வெளிநாடுகளில். இவர்களெல்லாம் எல்லா ஊருக்கே கூட வந்திருக்காங்க. அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களை போய் பார்த்துட்டு வருவோம். இந்த மாதிரியான அருங்காட்சியகங்களை பார்த்து வருது எங்களுடைய வழக்கம். இப்ப அந்த கதைகளை அவர் சொன்னார். ஈசாப் நீதி கதைகள் படிச்சிருப்போம் நம்ம. அதே போல பரமார்த்த குருக்கதைகள், இதுதான் இவர் எழுதுறது. யாரு? வீரமாமுனிவர். இந்த கொஞ்சம் புத்தகங்கள் கொடுத்தீங்கன்னா கூட நூலகத்துறை அதிகாரி ஐயா இருந்தாங்களே, எங்களுக்கெல்லாம் புத்தகம் வழங்குனீங்கல்ல ஐயா, சின்ன சின்ன புத்தகங்கள் ஏதாவது இருந்தா கூட இந்த கேள்வி கேட்டு பதில் சொன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் ஐயா. நீங்க கேட்கலாம், ஏன் நீ புத்தகம் கொண்டு வந்து கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி. அந்த காசு கூட நான் கொடுத்துருவேங்கய்யா. எதுக்கு சொல்றேன்னா, நான் அவர் KR ராமசாமி சொன்ன உடனே எனக்கு என்ன மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? அவர் போயிட போறாரு, இருக்காரா? இருக்குயா, கொஞ்சம் இருக்கேன். ஒரு புத்தகம் வாங்கிட்டு போங்க. வந்து ஒருத்தன் கல்வி பயின்று அதனால அவன் வந்து தோத்து போனான்னு இருக்கவே கூடாதுங்க. ஏதாவது ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால அப்ப பாருங்க, இந்த ஈசாப் நீதி கதைகள் அவரு வீரமாமுனிவர் எழுதின கதை தெரியுங்களா? அபிவிவேகி என்னும் பரமார்த்த குரு கதை. அபிவிவேகின்னு என்ன தெரியுமா? விவேகம்னா என்ன அர்த்தம்? வீரம் விவேகம்னு சொல்லுவோம். ஆ போட்டா விவேகம் அற்றன்னு அர்த்தம். இப்போ உதாரணமா நம்ம சத்தியம்னு போட்டு ஆ போட்டா அசத்தியம், உண்மை இல்லை. அதே மாதிரி நீதி ஆ போட்டா அநீதி. அகரம் எதிர்மறையான குறிப்பை தரும். இந்த குருநாதர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, படிக்காதவர். இவருக்கு 7 சீடர்கள், மட்டி, மடையன், முட்டாள், மூடன், விடேச்சன் அப்படின்னு. இவங்க எப்படி முட்டாளா இருந்தாங்கிறது ஆச்சரியமா இருக்கும். அதாவது ஒரு நாள் குருநாதர் குதிரையில போறாரு, 7 பேர் பின்னாடி போறான். போறப்ப அவர் தலையில கட்டியிருந்த உருமா, அந்த காலத்துல இந்தியா முழுக்க வெப்பத்தை போக்க தலையில நம்ம துண்டு கட்டுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அவர் கட்டிட்டு போறாரு. போறப்ப குதிரை மேல உட்கார்ந்துருக்காருல, ஒரு மரக்கொப்புல அந்த துண்டு தட்டி கீழே விழுந்துருச்சு. குதிரை போயிட்டே இருக்கு, இளைவரும் கூட போறாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு குரு கேட்டாரு, அந்த தலப்பாவை தட்டி கீழே விழுந்துருச்சு, அது எங்க அப்படின்னாரு. ஒருத்தன் கேட்டார், நீளமா இருக்குமே அதா? ஆமா. பட்டுல செஞ்சிருக்குமே அதா? ஆமா. நீங்க தலையில கட்டுவீங்களா? அதான். இலே ஆமாடா, எங்கடா இருந்தாரு? 3 மைலுக்கு அங்கிட்டு கிடக்குது அப்படின்னாங்க. ஏன்டா எடுக்கலன்னாரு. நீங்க எடுக்க சொன்னீங்களா? சரி, இனிமே எது கீழே விழுந்தாலும் எடு, இவ்வளவுதாங்க சொன்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குதிரை சாணம் போட்டது. ஒருத்தர் வேட்டி கழட்டி அழிட்டு வந்துட்டான். இவர் திரும்பி பார்த்து, என்னடா அது, இதை ஏன்டா அழுத்து வந்தான்னு. என்னது? எடுத்தாலும் வயிறீங்க, எடுக்காட்டாலும் வயிறீங்க. இனிமே ஒரு பட்டியல் கொடுங்க, எது கீழே விழுந்தா எடுக்கலாம், எது கீழே விழுந்தா எடுக்கக்கூடாது. உடனே அவர் பட்டியல் கொடுத்தாரு. இது விழுந்தா எடு, இது விழுந்தா எடுக்காத, இது விழுந்தா எடுக்காத, இது விழுந்தா எடு. அந்த பட்டியலோட போறாங்க. போறப்ப மலை மேல ஏறின குதிரை, அப்படிங்க வச்சுக்கோங்க, நன்றியா. மலை மேல ஏறின குதிரை தடுக்கி ஒரு பள்ளத்துல முதல்ல குரு விழுந்து குதிரை அவர் மேல விழுந்து அவர் தூக்குங்க தூக்குங்கன்னு கத்துறாரு.
இந்த 7 பேரும் சுத்தி நின்று அந்த எடுக்க வேண்டிய பொருள்ல பாக்குறாங்க, அவர் பேரை காணாம அப்படியே போயிட்டாங்க. இப்படித்தாங்க அந்த கால ஆரம்பிங்க. இதுதான் தமிழ்ல உரைநடைக்கான காலம் என்பது போல. தமிழ்ல உரைநடை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கு. அழகிரிசாமி அவர்களுடைய அந்த உரைநடை பற்றிய ஒரு நூல் இருக்கு, அதை எடுத்து படிச்சு பாருங்க. நம்மளுடைய உரைநடையில இருக்குங்க, சிலப்பதிகாரமே உரையிடையிட்ட பாட்டுடை செயல் தான். இறையனார் அகப்பொருள் உரை என்று அது பேரே பாருங்க, இறையனார் அகப்பொருள் உரைன்னு இருக்கு. உரைநடையில மட்டும் இருந்துச்சு. இப்ப இப்படித்தான் இவர் கொண்டு வர்றார். இந்த கதைகள், இத்தனை கதைகளையும் காலத்துக்கு ஏற்ப சொல்லணுங்கிற விஷயத்த ஐயா வணக்கத்துக்குரிய நீதிமணி அவர்கள் அருமையா எடுத்து சொன்னாரு, அழகா பாடினார். ஒரு கேள்வி கேட்டார், நீங்க கவனிச்சுக்கிறான்னு தெரியல. என்ன தெரியுமா? டுங்கிள் டுங்கிள் லிட்டில் ஸ்டார்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அப்போ இவன்டார் வாட் யூ ஆர், அப்போ போது வேற சொகை லைக் டைமண்ட் இன் தி ஸ்கைன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை எழுதியது அவர்கிட்டே கேட்க மாட்டாங்க, நீங்க தான் கேட்டு சொல்லணும். ஜான் டெய்லர் சொன்னார் இல்லையா? டெய்லர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் தான் டெய்லர் நடிச்சிருக்கேன் ஒரு படத்துல, குட்டி புள்ளின்னு ஒரு படத்துல டெய்லராக நடிச்சிருக்கேன். இந்த ஞாபகம் வந்துடும். இந்த பாட்டு ஒரு முறை பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, இந்த பாட்டை ஏழை குழந்தைகளுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னாரு. ஏன்னு கேட்டாங்க. இதுல என்ன பாட்டோட இது? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், மேல இருக்கக்கூடிய நட்சத்திரம், ஹவ் ஐ ஒண்டர் வாட் யூ ஆர், என்ன அற்புதமா இருக்கு, ஒண்டர் ஆச்சரியமா இருக்கு. அவை வைரங்கள் போல மின்னுகின்றன, லைக் அ டைமண்ட் இன் தி ஸ்கை. இதைத்தான் அண்ணா சொன்னாரு. டேய், ஏழை வீட்டுக்குள்ள தங்கமே பார்த்துருக்காது, அது எப்படா வைரத்தை பார்த்துருக்கான்? ஒரு உதாரணம் சொல்லுகிற போது அவன் பார்த்த பொருளை வைத்து பார்க்காத பொருளை உதாரணம் சொல்ல வேண்டும். இதான் உண்மை. காற்றருமையை காணாத ஒருவனுக்கு நாட்டருமையை காட்டி சொல்ல வேண்டும். இது உரையாசிரியர் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? காட்டாமாவை காணாத ஒருவருக்கு நாட்டாமாவை காட்டி, நம்மளுக்கு நாட்டாமை நினைச்சிடாது. அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன். இப்ப இவர் சொல்றாரு, வைரங்களையே பார்த்தறியாத குழந்தைகளுக்கு இது நட்சத்திரங்கள் வைரங்கள் போல மின்னுகின்றன சொல்லி கொடுத்தா எப்படி புரியும்னு கேட்டார். பாருங்க, எதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குங்க. கதைகள் எப்படி அமைந்தன, எங்கிருந்து வந்தன என்று அருமையான செய்திகளை தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளில் சென்று உரையாற்றி வருகின்ற ஐயா நீதிபதி அவர்களுக்கு அன்பு பாராட்டி நாங்கள் மீண்டும் வணக்கத்தோடு சொல்லி, நிறைய கதை கேட்கணும்னு ஆசைதாயா எங்களுக்கு. பட்டிமன்றம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நேரத்தை கொஞ்சம் சுருக்கிட்டோம், ஒன்றும் கவலைப்படாங்க. வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மீண்டும் வணங்கி, எனக்கு கொஞ்சம் கவலை தான், என்ன கூட்டம் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சனிக்கிழமையோ, சனிக்கிழமைன்னா சீரியல் இருக்காது, சனிக்கிழமை இருக்கா? புரட்டாசி சனிக்கிழமையா? பெருமாளே தமிழ் பேசினா வந்துடுவாரு தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு சொல்றீங்க? கணிகண்டன் போகின்றான் காமர் பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணிவுடனே, சென்னா புலவன் யான் செல்கின்றேன், நீ முந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள், கிளம்பு கிளம்பு, படுக்கை எடுத்து வா, அங்க போய் படுத்துக்கலாம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை எழுப்பிட்டு போனது யாருன்னா, திருமழிசையாழ்வாருடைய சீடனாகிய கணிகண்ணனை போக சொன்ன போது அந்த கணிகண்ணனுக்காக திருமழிசை பாடின பாட்டு. அப்புறம் மண்ணை ஓடியாந்து காலில் விழுந்து திருப்பி ஒரு பெருமாளை பார்த்து, சரி நாங்களும் போறோம், நீ வா திருப்பி போவோம் அப்படின்னு, நீ உந்தன் பையனாக பாய் சுருட்டிக்கொள், கிளம்பு, பெட்டியை தூக்கு போவோம். இப்படி சொன்னபடி செஞ்சதுனால அவருக்கு என்ன பேர் தெரியுங்களா? வடமொழியில் என்ன தெரியுமா? யதோத்காரி. புரியல? சொன்ன வண்ணம் செய்த. உலகத்துல பழசே ஆகாதது ரெண்டு தாங்க. ஒண்ணு இறைவன், அடுத்தது உறவு. கடவுள் பழசான்னு கேட்டா அவர் புதுசாக இருப்பார். கம்ப்யூட்டர் வாங்கினா அதுல கூட கணபதி வந்து உட்கார்ந்து இருப்பார், பார்த்துருக்கீங்களா? சரி, அடுத்து உறவுல பழைய உறவு உண்டா? இல்லைங்க. நம்ம படிச்ச பள்ளிக்கூடத்தை பழைய பள்ளிக்கூடம் சொல்லுவோம், நம்ம படிச்ச புத்தகத்தை பழைய புத்தகம் சொல்லுவோம், நம்ம சொல்லிக் கொடுத்த வாத்தியார பழைய வாத்தியார்னு சொல்லுவோம், நம்ம இருந்த வீட்டை
பழைய வீடு சொல்லுவோம். நம்ம சாப்பிட்ட உணவு நேற்று மிச்சம் இருந்தால் பழைய சோறும்போம், நேற்று பேப்பர் பழைய பேப்பர்ப்போம். இதை உறவுக்கு சொல்லி பாருங்க. யாராவது எங்கள் பழைய அப்பா போகிறாரு சொல்லா நல்லாவா இருக்கு, யாரா அவங்க மானக்கட்டவனா இருக்கான், பழைய அப்பா புது அப்பான்னு இருக்காங்க, வராதுங்க. எதை எங்க பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். சொற்களை எல்லாரும் எல்லாம் பேச தெரிஞ்சவனு வரக்கூடாதுங்க. பயப்படணும், தப்பா தப்பா பேசிடுவோமோங்கிற அந்த பயம், மேடை பயத்தை நான் சொல்லலை. அந்த பொழிவில் பயம் ஏற்படக்கூடாது. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, அதாவது இலக்கியங்களை நாம் கற்பது எதற்காக, இதாங்க கேள்வி. இலக்கியங்கள் எதா இருந்தாலும் சரி, அதாவது செய்யுள், இயல், இசை, நாடகம், அதுபோக உரைநடையில் கவிதை, கட்டுரை, சிறுகதை, புதினம், நாவல், நீங்கள் எப்படி வச்சுட்டாலும் சரி, இவையெல்லாம் நாம் எது படிக்கிறோம்? பாடத்தில் வச்சுட்டாங்க பாஸ் பண்ணுறதுக்காக படிக்கிறோம் இல்லை, அது இல்லைங்க. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இலக்கியங்களை நாம் கற்பது ஒரு இன்புற்று மகிழ, சொன்னால் புரியாது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அப்படி இருக்கலாமா? இப்போ பாருங்க, தமிழ் பட்டிமன்றம் எப்படி நடத்துறது பாருங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நான் படிக்கிறேன். சரி, இன்புற்று மகள ஒரு அணி அப்படி இல்லைங்க. வெறும் அதை படிச்சுட்டு போனால் போதுமா? அதை சொன்னபடி நடக்க வேண்டாமா? பின்பற்றி வாழ பேசுறதுக்கு ஒரு அணி, அதாவது ஃபாலோ பண்ணுறதுக்காகத்தான் படிக்கிறோம். யாரை ஃபாலோ பண்ண? புத்தகத்தை. நீங்கள் பாட்டுக்கு யாரையாவது ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ இதுதான் தலைப்பு. இப்போ நமக்கு பட்டிமன்றம் போனீங்களே, என்ன என்னமோ பேசுனாங்க தெரியல, என்னன்னு அப்படி சொல்லக்கூடாது. படம் பார்த்து வந்தால் கூட பேர் படிச்சுட்டு போகிறோம். இப்போ நமக்கு சிக்கல் என்னன்னா, பெரிய ஹோட்டலுக்கு போனால் தான் அவங்க என்ன உணவு வச்சுருக்காங்கன்னு சொல்ல தெரியலங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு போனால் தான் அவங்க வாங்கி படிக்கிறாங்க. அதுவும் இட்லி இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்மளை கேவலமாக பார்க்குறேன். இட்லி தோசையா? அவன் முதல்ல தமிழே பேச மாட்டேங்கிறான், அது வேற விஷயம். அங்கே போய் நம்ம என்ன கேட்கணும்? நூடுல்ஸ் இருக்கான்னு கேட்கணும். அது நம்ம இடியாப்பம் தாங்க அது, ஆனால் அவன் சொல்கிறபடி கேட்கணும். சரி, இப்போ தலைப்பு சொல்லியாச்சு, படத்தோட பேர் சொல்லியாச்சு, யார் நடிச்சிருக்கான்னு கேட்டால் சொல்லணும்ல. யார் பேசுகிறா அப்படின்னா, இதில் பேசுவதற்காக வந்திருக்க நடிகர்கள் மாதிரி, படத்தில் சொல்கிற மாதிரி பேச்சாளர்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். எப்படி அப்படின்னா, இன்புற்று மகளத்தான் என்று பேசுவதற்காக காரைக்குடி அழகப்பா கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர், கம்பன் கழகங்களில் தனக்கென ஒரு தனியிடத்தில் முத்திரை பதிப்பவர், நல்ல பேச்சாளர், பல முனைவர் பட்ட ஆய்வாளர்களை படிக்க வைத்து முனைவர் பட்ட பட்டதாரிகளாக மாற்றியவர், பல்வேறு திறமைகளை உடையவர், சொற்சிலம்பர் என்ற பெயர் கொண்ட ஐயா சிதம்பரம் அவர்கள், பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் வந்திருக்கிறார். இவர் இன்புற்று மகளத்தான் படித்து சந்தோஷப்படுத்தானுங்க அப்படின்னு பேச வந்திருக்கார். எப்பவுமே ஒரு ஆண் பேசினா கூட ஒரு பெண் பேசணும். ஏன்னா இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மகளிர் 33%, 50%, இனி நாங்கள் தான் கேட்கணும், ஏதாவது பார்த்து கொடுக்கமா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். அது வந்தால் வரும், இருக்கட்டும். இந்த பக்கம் அடுத்து பேச இருப்பவர்கள் அவங்க ஆதித்தனார் கோவிந்தம்மாள் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை, திருவனந்தபுரம் கல்லூரியிலே முதுகலை தமிழ் படிக்கிற போது தங்கப்பதக்கத்தை வென்ற பெருமையுடையவர்கள், நல்ல பேச்சாளர். இப்போ பட்டிமன்றங்களில் பாட்டு வேற பாட வேண்டியிருக்கு, எனக்கு பாட தெரியாது, அதனால பரவாயில்ல, பேர் தான் ஞான சம்பந்தம், இருக்கட்டும். நல்லா பாடுவாங்க, இனிமையாக பேசுவாங்க. இந்த பெருமைகளை கொண்ட எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி பட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியை டாக்டர் ஸ்ரீமதி தியாகராஜன் அவர்கள் திருச்செந்தூர்லேருந்து வர்றாங்க. தமிழ்நாட்டினுடைய படம் வரைஞ்சா
இதுதான் எல்லை மாதிரி இருக்கும் வேலூர். கொஞ்சம் தாண்டிட்டோம்னா ஆந்திரா பாடல் வந்துடும். அதுதான் தோ பரமசிவன் அவர்கள், நான் சொல்லிக்கிட்டே வர்றேன், புத்தகங்கள் பேர் சொன்னால் குறித்து வச்சுக்கோங்க. அறியப்படாத தமிழகம் தெய்வங்களும் சமூக மரபுகளும் எழுதுகிற போது ஒன்று எழுதுகிறாரு, எல்லா தெய்வங்களும் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கும், காளி கொற்றவை என்ற போர் தெய்வம் மட்டும் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பாள். ஏனென்றால் நம்முடைய இந்தியாவை பொறுத்த மட்டில் தீபகற்பம், 3 பக்கம் கடல், அதுல எதிரிகள் அதிகம் வரமாட்டாங்க, ஒரு பக்கம் தரை. வடநாட்டிலிருந்து வரக்கூடிய போர்கள் எல்லாமே இந்த நுழைவாயிலாக இருக்கக்கூடிய வேலூரை தாண்டி தான் உள்ள போகும். அந்த போரை எதிர்ப்பதற்காக அந்த காளி இன்னைக்கு மதுரையில் வடக்கு வாசல் காளின்னு ஒருத்தி இருக்காங்க. அவளை கூட்டு போய் தோப்பா என்கிட்ட காட்டியிருக்காரு, இதுதான் அந்த வடக்கு வாசல் காளி. இப்போ பாருங்க, இதெல்லாம் நம்ம செய்திகளில் படிக்கணும், புத்தகங்களை பார்க்குறப்ப ஒரு செய்தியாவது நமக்கு ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கணும். சரி, இந்த 2 பேரும் இன்புற்று மகிழன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு தாங்க இன்புற்று மகிழ்வீங்க? ஒரு நாள் பின்பற்றி வாழ வேண்டாமா? இதை பேசுவதற்காக இந்த அணியிலே 2 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் முதல்ல பேச இருக்கிறவங்க, தலைமையை பேச இருக்கிறவங்க, பல்லாண்டு காலமாக என்னோடு பேசி வருகின்ற, நல்லா கவனிங்க. ஆமாம், இந்த இடத்துல கவனமாக வார்த்தையை போடுறேன். 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம்னு சொன்னால் அவங்க வயசு தெரிஞ்சு போகும், என் வயசை விடுங்க. அப்போ அதை இப்படி பல்லாண்டு காலம் சில்லாண்டு காலம் சொல்லணும். ஏன்னா நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், இவர் என் 30 வருஷ நண்பர் அப்படின்னு சொன்னேன். அவர் உடைய வயசு 30 தான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன 30 வருஷம் இருக்கீங்க? பல்லாண்டு காலமாக என்னோடு பேசி வருகின்ற நல்ல பேச்சாளர். அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச பட்டிமன்றத்தில் இவங்க பேச வர்ற போது முதுகலை பட்டதாரியாக வர்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லாரையும் சொல்லுவேன், என் மனைவியை திருமணத்துக்கு பிறகு படிக்க வச்சு எம்ஏ எம்ஃபில் பிஎட் பட்டம் வாங்க வச்சுருக்கேன். ஞாபகம், சும்மா பேசிட்டு போகிற ஆள் கிடையாது நான். இவங்கிட்ட சொன்ன உடனே அதை ஏற்றுக்கிட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கண்ணாசன் தலைப்பில் பதிஞ்சு பேராசிரியர் டாக்டர் விஜய் சுந்தரி எங்களோட பேசுகிறவங்க தான். அவங்களுடைய அந்த மேற்பார்வையின் கீழ் டாக்டர் பட்டமும் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியை டாக்டர் திருவண்ணாமலை எழிலரசியர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவர் தான் பின்பற்றி நடப்பதற்காக என்று பேச வந்திருக்கிறார். அடுத்தா வந்திருப்பவர் எங்கள் டீமில் ஆளினால் அழகிறாரு, அவர் தான். என்ன கேட்டாலும் அதுக்கான செய்திகளை சொல்லக்கூடியவர், எந்த நேரமும் எப்பவும் அலர்ச்சா இருப்பார். நல்ல பேச்சாளர். அவரும் கல்லூரியில் தான் பணிபுரிகிறாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த அணியில் அவர் உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஒரு நியாயமும் இருக்கு. தான் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு சிறு பகுதியை அவரால் முடிஞ்சது முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு கல்விக்கான தொகை என்று அவருக்கு சக்திக்கு தகுந்த அளவு செய்து வருகின்ற செயல்பாட்டாளர். இன்னும் சொல்லுவதா இருந்தால் அது வேறு. இப்போ இவங்க மாதிரி அவரும் டாக்டரேட் பட்டத்துக்கு ஸ்னாப்சிஸ் கொடுத்து இந்த கைடு உட்கார்ந்துருக்காரு, அங்கிட்டு ஸ்டூடெண்ட் உட்கார்ந்துருக்காரு. பாருங்களேன், இதெல்லாம் நடக்கிற காரியமா எங்கேயாவது? அதை நடந்து காட்டுறது தாங்க பெருமை. ரொம்ப சிறப்பு, நல்லா ஞாபகப்படுத்துறீங்க, ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பெருமையுடையவர், நல்ல பேச்சாளர், தேவையான இடங்கள்லையும் பாட்டு பாடுவார். ஏன்னா எங்கிட்ட ஒரு ஆள் பாடுறதுனால அங்கிட்ட ஒரு ஆள் பாடணும் இல்லையா, அதுக்காக இத்தகைய பெருமை மிகுந்த நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே இருக்கிறாரு. இந்த 2 பேரும் பின்பற்றி வாழ்வதற்காகத்தான் அப்படின்னு, இந்த 2 பேரும் இன்புற்று மகிழத்தான் என்பதற்காக முடிவு என்ன, விடை வெள்ளித்திரையில் காண்க. அந்த காலத்தில் பாட்டு புஸ்தகம் பார்த்துருக்கீங்களா? சினிமாவுக்கு ஒரு பாட்டு புஸ்தகம் போட்டிருப்பாங்க. அதில் கதாநாயகன் என்ன கேரக்டரில் வர்றாருங்கிறது உட்பட போட்டிருப்பாங்க. சேகரின் கதி என்ன, மாலதி மீண்டும் கிடைத்தாளா, விடை வெள்ளித்திரையில் காண்க அப்படின்னு அந்த புத்தகம் முடிக்கும். அப்புறம் நம்ம பாடம் படிப்போம். இப்போ நான் தீர்ப்பு என்னங்கிறது இப்போ சொல்லலை, அது கடைசியாக தான் சொல்லணும். இவர்களை அறிமுகம் பண்ணியாச்சு, நேரம் பேசணும் அப்படிங்கிறது தான்.
எவ்வளவு நேரம் இருப்பாங்க நீங்க முதல்ல உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஒரு ஊர்ல போய் கேட்டேன், அந்த ஊருக்கார்ட்ட அந்த அம்மா 10 மணின்னு சொல்றாங்க. நல்லா நீங்க 10 மணி ராகினி மாதிரி நல்லா இருக்கணுமா. அந்த ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா எவ்வளவு நேரம் உங்கள் ஊரில் பேசுறதுன்னு கேட்டேன். அவர் ஓடியாந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணு கலங்கி, ஐயா இப்படிலாம் கேட்காதீங்கய்யா, இது உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்புறம் நான் இந்த வேலையை தவிர ஊர் கூட போய் பேசிட்டு இருக்கேன். அதனால 10லேருந்து 12 நிமிஷம், 12 நிமிஷம் நீங்கள் கேட்கலாம், என்னங்க 12 நிமிஷத்தில் என்னங்க பேசுவார் அப்படின்னு கேட்கலாம். சிகாகோவில் விவேகானந்தருக்கு 5 நிமிஷம் தான் கொடுத்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் 2 சொல்லுல உலகத்தையே ஈர்த்துட்டார். நடுவில் பட்டிமன்றத்தில் போடுவாங்க, நான் பேசுகிறப்ப நீங்கள் கை தட்டுற மாதிரி சும்மா காட்டி விடுறது. என்ன வச்சுக்கோங்க, இவங்க சோகமாக இருக்கப்ப எடுத்தாங்கன்னு வைங்க, அந்த வேலை நான் பட்டிமன்றத்துக்கு போகல. எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாக விடுத்த வாய்மொழிக்கு எங்களும் வெற்றி. மதுரை தமிழை உலகமெல்லாம் மதுரை தமிழாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிற எங்கள் போற்றுதலுக்கும் பேரன்பிற்கும் உரிய நடுவர் விருந்தகை அவர்களே, ஒரு அருமையான தலைப்பை 2 அணியினுடைய சார்பாகவும் பேசுவதற்காக வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர்கள் இருக்கலாம், ஆனால் வேலூருக்கு என்று ஒரு பெரிய பெருமை இருக்கிறது. உண்மையாக இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை எழுதுவது என்று தொடங்கினால் அதனுடைய தொடக்கம் வேலூரிலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்ற பெருமையை உடைய ஒரு மண் வேலூர் மண். எவ்வளவோ புதிய நகரங்கள் தோன்றி இருக்கலாம், ஆனால் 2000 வருடங்களாக பழம்பெருமையுடைய நகரங்கள் என்று தமிழ்நாட்டில் சில நகரங்கள் தான் உண்டு. அல்ல, மதுரையை சொல்லலாம். அதுபோல 2000 வருடங்களுக்கு முன்பாக சிறுபானாற்றுப்படையில் வென்று வேலூர் என்று குறிக்கப்படுகிற பெருமையை தன்னகத்தே கொண்டிருக்கிற நகரம் வேலூர் மாநகரம். சிறுபானாற்றுப்படை 10 பாட்டில் ஒரு நூல், அதுல இந்த ஊரை பற்றி சொல்லியிருக்காங்க. யாராவது கேட்டா சொல்லணும், வந்து பிறந்தானே அப்படி சொல்லக்கூடாது. நடுவர் அவர்களே, இது புத்தக திருவிழா நடத்துகிற ஊர் மட்டுமல்ல, புத்தகத்திலேயே 2000 வருடங்களுக்கு முன்பாக இடம்பெற்றிருந்த ஊர் என்கிற பெருமையை சொல்லி அருமையாக அமர்ந்து கேட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களையும், அருமையான ஒரு புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, இதற்கு பெயரே புத்தக திருவிழா. ஆமா, இது புத்தக பயிற்சி கூடம்லாம் இல்ல, பயிற்சி பண்றலாம் இல்ல. நடுவர்களே, திருவிழா என்கிற சொல்லை நாம் எதற்கு பயன்படுத்துவோம் என்றால், எது மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறதோ அதற்கு பெயர்தான் திருவிழா என்று பெயர். இலக்கியங்களை நாம் கற்பதனுடைய அடிப்படை நோக்கமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான், இன்புற்று வாழ்வதற்கு தான். நடுவர்களே, தலைப்பு இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா என்று கேட்டிருக்கீங்க. எது இலக்கியம் அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எது நல்ல இலக்கியம், எதை கற்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு ஒரு அளவுகோல், ஒரு திட்டமிடல் வேணும் இல்ல. நடுவர் அவர்கள் பேசுகிற போது ஒரு சின்ன குறிப்பை மட்டும் சொல்லிட்டு போனாங்க. அதுக்குள்ள இருக்க செய்தியை சொன்னால் இலக்கியம் எது, இலக்கியம் படைக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன என்பதை நமக்கு எளிமையா புரிஞ்சிடும். நடுவர்களே, நீங்க சொன்ன இறையனார் கல்வியல் என்று ஒரு அருமையான ஒரு நூலை பத்தி நீங்க சொன்னீங்க. எழுதுன ஒரு பேர் தெரியுமா? அதான் சொல்லிடுவீங்களோன்னு சிலபஸ்ல இல்ல, அதனாலதான் சொல்றேன். நடுவர்களே, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு சொல்லப்படுகிறது. ஒரு 12 வருடங்கள் பாண்டிய நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. அரசன் தான் பஞ்சத்தில் வாடினாலும் பரவாயில்லை, தமிழ் வாடக்கூடாது, தமிழ் புலவர்கள் வாடக்கூடாதுன்னு பாண்டிய நாட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லிட்டானா. அந்த பஞ்சம் நீங்கியதற்கு பிறகு புலவர்கள் பாண்டிய நாட்டுக்கு வருகிறார்கள். பாருங்க, எழுத்ததிகாரம் கிடைக்குது, சொல்லதிகாரம் கிடைக்குது, ஆனா பொருளதிகாரம் கிடைக்கல. இப்ப மன்னன் சொன்னானா,
பின்பற்றி வாழ்வதற்கான எழுத்ததிகாரம் கிடைக்குது. இப்படித்தான் பேச வேண்டும் என்று பின்பற்றுவதற்கான சொல்லதிகாரம் கிடைக்குது. ஆனால் இது எல்லாவற்றையும் விட முக்கியமானதாக மனிதர்கள் இன்புற்று வாழ்வதற்கான பொருளதிகாரம் கிடைக்கவில்லையே என்று பாண்டிய மன்னன் வருத்தப்பட்டானா. பாண்டிய மன்னனுடைய வருத்தத்தை புரிந்து கொண்ட மதுரையம்பதியில் வீற்றிருக்கிற சோமசுந்தர கடவுள் தான் வந்து மக்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்று எழுதி கொடுத்த இலக்கியம் தான் இறையனாரக பொருள். கடவுளே எழுதின புத்தகம். கடவுளுடைய நோக்கமே பின்பற்றுவதல்ல, மனிதர்களை இன்புற்று வாழ செய்வது என்பதாகத்தான் இருக்கிறது. இப்ப பாண்டியன் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னா, இதுக்கு போனார் நோட்ஸ் போடணும் இல்லையா, உரை எழுதணும்ல. புலவர்களை கூப்பிட்டு சொன்னா உரை எழுதிட்டு வாங்கன்னா மொத்தம் 49 புலவர்கள், 49 பேர் உரை எழுதிட்டு வந்தான். எதுடா சிறந்ததுன்னா எல்லாரும் சொன்னா ஏன் மட்டும் தான் சிறந்ததுன்னா. இப்ப பாண்டிய மன்னனுக்கு எது சிறந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியல. திரும்ப ஆளாள சுந்தரர் மதுரையில் இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள்கிட்ட போய் நின்னா. அவர் ஒரு விஷயம் சொன்னார். இங்க மதுரையில உப்பூடி குடிக்கலான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவர் பேர் உருத்திர சென்மன்னு பேரு. அவனுக்கு வாய் பேச வராது. இந்த 49 புலவர்களையும் அவனை உட்கார வச்சு இவர்கள் எழுதிய உரையை சொல்லுங்க. யாருடைய உரையை கேட்கிற பொழுது அவன் மனம் மகிழ்ந்து அவன் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறதோ அந்த உரைதான் மிகச் சிறப்பான உரை என்று ஆண்டவன் சொன்னார். அரசன் சொல்லல, ஆண்டவன் சொல்ல. அது அரச கட்டளை இல்ல, ஆண்டவன். எல்லாரும் வாசிச்சாங்களா. மருதநிலநாகனார் ஒருத்தர் உரை எழுதினார். அவருடைய 2-3 சொற்களுக்கு அந்த குழந்தையினுடைய கண்ணில இருந்து கண்ணீர் தண்ணி வந்துதான். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் எழுதிய உரைக்குத்தான் ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த வாய் பேச முடியாத குழந்தை மகிழ்ந்து இன்புற்று அது கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வந்ததால் இந்த உரைதான் மிகச் சிறப்பான உரை என்று ஆண்டவனால் காட்டப்பட்டவராலே அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு மிகச்சிறந்த இலக்கியம் என்பது எது மனதை உருக்குகிறதோ அதுதான் மிகச்சிறந்த இலக்கியமாக இருக்க முடியும். தெரிஞ்சுக்க, இந்த நீங்க கேட்டுட்டு விட்டுட்டு போயிட்டு அந்த நூலை எழுதியவதாக கருதப்படுபவர் இறையனார். அதற்கு உரை எழுதியவர் நக்கீரர். பல பேர் நக்கீரர் இறையனார் பொருள் எழுத அல்ல, அவர் வந்து அதுக்கு என்ன பண்ணாருன்னா உரை எழுதியிருக்கிறார். அதனாலதான் ரொம்ப பின்னாடி கவிமணி ரொம்ப அருமையா சொன்னார். உள்ளத்தில் உள்ளது கவிதை, இந்த உணர்வெடுப்பது கவிதை என்று அவர் பேசினார். அது தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பதாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இலக்கியத்தினுடைய அடிப்படை விஷயம். அதை எங்க பாரதி சொன்னா, இவங்க ஒவ்வொரு இலக்கியமும் சொற்களால் ஆனது. சொல் இல்லாம இலக்கியம் இல்ல, புத்தகம் இல்ல. இப்ப பாரதி என்ன சொன்ன தெரியுமா? மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் என்று எழுதினான். என்ன சொன்னாங்க? மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் என்றுதான் பாரதி எழுதினானே தவிர பின்பற்றுவது என்று அவன் சொல்லல. அப்ப ஒரு இன்பம் தருவதாக இலக்கியம் இருந்தால் தான் அந்த இலக்கியத்தையே நீங்க பின்பற்ற முடியும். நடுவுகளை பின்பற்றி வாழ வேண்டாம் நாங்க சொல்ல வரல, நோக்கம் அது இல்லை. ஆனா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பின்பற்றுகிற பொழுது ஏற்படுகிற சிக்கல்கள் இருக்கு இல்லையா, அந்த சிக்கல்களை சமாளிப்பதற்கு கூட இன்புறுகிற மனநிலை இருந்தால் மட்டும்தான் நாம் சமாளிக்க முடியும். இல்லாட்டி அந்த சிக்கல்ல மாட்டிக்குவோம். முதல்ல படிக்கணும்ல, படிச்சாதான் நீங்க நடப்பீங்க. படிக்க வைப்பதாக இருந்தால் அது சுவாரஸ்யம் மிகுந்ததாக இருக்க வேண்டும். நடுவர்களே, வள்ளுவர் இந்த ரெண்டையும் ஒரு குரல்ல சொல்றார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ரொம்ப அருமையான குரல். இது ரெண்டும் இருக்கு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க, பின்பற்றி வாழுங்கன்னு சொல்ற. இது ரொம்ப முக்கியமான குறிப்பு என்ன தெரியுமா? கசடர கற்றால் தான் பின்பற்றி வாழ முடியும். பிழை இல்லாமல் படிக்கணும். எப்போ ஒரு நூலை நீங்க பிழை இல்லாமல் படிப்பீங்க? ஒரு புத்தகத்தை அப்படி கையில எடுத்த உடனே உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப வாசிப்பதற்கோ பிழை இல்லாமல் கற்பதற்கோ சாத்தியமே இல்லை. ஒரு புத்தகத்தை நீங்கள் பின்பற்றுவது என்று முடிவு செய்தால் கூட அதை நீங்கள் கற்கிற பொழுது உங்கள் மனத்திற்கு இன்பத்தை தந்தால் தான் திரும்ப திரும்ப படிப்போமே தவிர, இல்லை என்றால் அந்த நூலை நாம்
படிக்கவே மாட்டோம் என்பதுதான் நம்முடைய யதார்த்தமான ஒரு உண்மை. நடுவர்களே, நாம் இப்படி சொல்லலாம், இலக்கியம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரையறுத்து சொல்வதற்கு ஒன்றும் சட்ட புத்தகம் இல்லை. அது சட்ட நூல்கள் இல்லை. அது சட்ட நூல்கள் தான் இப்படிதான் இருக்கணும், இதை மீறக்கூடாதுன்னு சொல்லும், சொல்லும். ஆனா இலக்கியம் அப்படி சொல்வது அல்ல. அப்படி சொல்லுவதாக இருந்தால் இலக்கியங்கள் வெறும் சட்ட புத்தகங்களாக நீர்த்து போயிடும். ஆனால் இலக்கியத்தோட நோக்கம் அது அல்ல. அது மகிழ்ச்சிப்படுத்துவது. இப்ப நீங்க நினைச்சு பாருங்களேன், அறநூல்கள் நம்மகிட்ட 11 நூல்கள் இருக்கு இல்லையாங்க? 11 நூல் இருக்கு. ஆசாரக்கோவை இருக்கு, சிறுபஞ்சமூலம் இருக்கு, திரிகடுகம் இருக்கு. இப்படி எல்லா நூல்கள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் பெற முடியாத ஒரு மிகப்பெரிய சிறப்பை திருக்குறள் மற்றும் பெற்றிருப்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல அறத்துப்பால் பொருட்பால் மட்டும் அதுல இல்ல, மனித வாழ்க்கையை இன்பமயமாக மாற்றுகிற இன்பத்துப்பால் என்கிற ஒன்றும் இருப்பதால் தான் இன்று வரைக்கும் திருக்குறள் இந்த மண்ணில் பெருமையாக பேசப்படுகிறது. நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, ஒரு பொம்பளை பிள்ளை எப்ப பார்த்தாலும் ரொம்ப சுட சுட சாப்பிடுவா. அவளுக்கு பேரே என்ன தெரியுமா? பட்ட பேரு நெருப்பு கோழின்னு பேரு. எதை சாப்பிட்டாலும் கொதிக்க கொதிக்க சாப்பிடுவான். அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகுது. ஒரு 6 மாசம் கணவன் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வர்றா. இப்ப எல்லாத்தையும் ஆற வச்சு அவ சாப்பிடுறா. அந்த பக்கத்துல ஃப்ரெண்டு, உனக்கு பட்ட பேரே நாங்க நெருப்பு கோழின்னு வச்சிருக்கிறோம், என்ன திடீர்னு எல்லாத்தையும் ஆற வச்சு சாப்பிடுற? இப்ப அந்த பொண்ணு ஒரு பதில் சொல்றா, எனக்கும் அப்படியே கொதிக்க வச்சு சாப்பிடணும்னு தான் ஆசை. ஆனா என்ன பிரச்சனைன்னா, நான் முன்ன சாப்பிட்ட மாதிரி இப்ப கொதிக்க வச்சு சாப்பிட்டேன்னா என் மனசுக்குள்ள இருக்க அவரை போய் சுட்டுடும். அவரை போய் சுட்டுடும். அதுக்காக நான் ஆற வச்சு சாப்பிடுறேன். உள்ளத்தவர் காதலராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேப்பா கரிந்து. இது எங்க இருக்கு தெரியுங்களா? ஏதோ ஒரு அக இலக்கிய நூல் அல்ல, திருக்குறளில் இருக்கிறது. திருக்குறள் இதை போன்று இன்பம் தருகிற மகிழ்ச்சி தருகிற விஷயங்களை முன்னெடுப்பதால் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற. நடுவர்களே, ஒரு இலக்கியம் மகிழ்ச்சி தருமானால் அந்த இலக்கியம் காலங்களை கடந்து வென்று நிற்கும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். திருக்குறள்ல ஒரு தலைவி சொல்றா, தலைவன் சொல்றா, உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போறேமா பொருள் தேடுறதுக்காக. அவ சொல்றா, செல்லாமை போய் சம்பாதிச்சு கேட்கறதுல இது அன்னைக்கு நடுவர்களே, என்னை விட்டு பிரிஞ்சு போகாம இருக்கிறதா என்கிட்ட சொல்லு. ஒருவேளை நீ பிரிஞ்சு போவதாக இருந்தால் நீ வருகிற வரைக்கும் உன் பிரிவை தாங்கிக் கொண்டு எவள் ஒருத்தி உயிரோடு இருப்பாளோ அவரிடம் போய் சொல், என்கிட்ட சொல்லாத. இது திருக்குறள். நடுவர்களே, இதை படித்து மகிழ்ந்து போயிருந்தேன். பின்னாடி ஒரு முறை காளிதாசருடைய மேகதூதம் படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கேயும் இதே மாதிரி ஒரு காட்சிங்க, இதேதான். இங்க அங்கேயும் ஒரு தலைவன் என்ன சொல்றான், தலைவி கிட்ட, உன்னை பிரிஞ்சு போறேங்கிறான். திருக்குறள் இவன் என்ன சொன்ன, நீ பிரிஞ்சு போகாம இருந்தா என்கிட்ட சொல்லு, இல்லாட்டி திரும்பி வர்ற வரைக்கும் யார் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பேசினால. அங்க என்ன தெரியுமா காட்சி, பிரிஞ்சு போக போறேன்னு சொன்ன உடனே மயங்கி விழுந்தான். ஓடி போய் ரொம்ப வேகமா தண்ணியை கொண்டு வந்து இப்படி முகத்துல தெளிக்கிறாங்க. தெளிச்சு எந்திரிச்ச உடனே கேட்கிறா, போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டீங்களா? நடுவர்களே, ஒரு மகிழ்ச்சி எப்படி பரிமாறப்படுகிறது பாருங்க. இது காளிதாசனோட நிக்கல. இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டுல ஒரு பொண்ணு எழுதுறா, கணவன் வெளிநாட்டுல இருக்கிறான், 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போறான். அதுக்கு அவன் எழுதுறா, 4 வருடங்களுக்கு ஒரு முறை உலகக்கோப்பை கிரிக்கெட், 12 வருடங்களுக்கு ஒரு முறை குறிஞ்சிப்பூ, 2 வருடங்களுக்கு ஒரு முறை கணவன். இந்த பட்டியலில் நீயும் இணைந்து விட்டாயா? எப்பொழுதாவது வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன வட்டி கிடையாது? எப்பொழுதாவது வந்து போவதற்கு நீ என்ன பாலை மழையா? பாலை நிலத்தில் பெய்கிற மழையா? அடுத்தவ கேட்கிறாவ, இல்ல அடிக்கடி வந்து போகாமல் இருப்பதற்கு நீ ஓட்டு வாங்கிய அரசியல்வாதி அப்படிலாம் கேட்டுட்டு அவ சொல்றா, பெரிய கவிதை, நான் சுருக்கமா சொல்றேன். அவ சொல்றா, நீ வெளிநாடு போகிற பொழுது இழுத்து கொண்டு போன ட்ரெங்கு பெட்டியோடு ஒட்டி வந்தது என்னுடைய இதயம். நீ வெளிநாடு போகிற பொழுது இழுத்து கொண்டு போன ட்ரெங்கு பெட்டியோடு ஒட்டி வந்தது என் இதயம். ஒருவேளை விமான நிலையத்தில் அனுமதிக்கப்பட்ட எடையை விட அதிகம் என்பதற்காக கலட்டி விட்டு விட்டாயா? அனுமதிக்கப்பட்ட எடையை விட அதிகம் என்பதற்காக கலட்டி விட்டு விட்டாயா?
பணவிடை பணம் தரும், பாசம் தருமா? காசோடையில் காசு வரும், ஆனால் காதல் வருமா? கிடையாது. சொன்னா இனிமேலாவது விசாரித்து விட்டு போக வராதே, விசா ரத்து செய்து விட்டு வா என்று ஒரு பெண் எழுதினார். நடுவர் அவர்களே, வள்ளுவன் தொடங்கி வைத்த உன் இன்பம் அது அப்படியே வழியாக பயணித்து காளிதாசனில் வந்து இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டு பெண் வரைக்கும் இலக்கியத்தை உயிர்ப்போடு நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் அது மனதை மகிழ்வித்து நம்மோடு சேர்ந்திருப்பதாக இருக்கிறது என்பதாகத்தான் இருக்கிறது. நடுவர்களே, காலத்தினுடைய அருமை கருதி ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ரசனை என்பதுதான் வாழ வைக்கிறது. இப்ப இங்க மேடையில அதிகாரம் ஒரு புத்தகம் எனக்கு பரிசு கொடுத்தாங்க. அவரு நம்ம இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதின புத்தகம் அதிகாரம். அந்த புத்தகத்தை இப்படி புரட்டினேன். ஒரு பதிப்பாளர் முதல் வரியில என்ன எழுதி காட்டுறீங்களா? ஒரு கவிஞன் கதை எழுதினார். ஒரு கவிஞன் கதை எழுதினால் அவரின் தனிப்பட்ட ருசி கதையில் எவ்வளவு ருசியை தரும் என்பதற்கு இந்த நூல் உதாரணம் என்று அவர் எழுதுகிறார். அப்ப ஒரு ருசி தான் ஒரு இலக்கியத்தை தொடர்ச்சியாக நம்மை படிப்பதற்கு உரியதாக மாற்றுகிறது. அந்த ருசி காலம் கடந்து வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நாம் இலக்கியங்களை பயின்று அதை மகிழ்வோடு பின்பற்றுவதுதான் காரணம் என்பதாக சொல்லி, அதனால் தான் நம்முடைய சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேரும் இலக்கியங்களை கொண்டாடினார்கள். நம்ம ஐயா சொன்னாங்க இல்லையா, திருவாசகம் எங்கேயோடு வந்து ஜியு போப் இங்க வந்து திருவாசகத்தை தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்கவில்லையா? இதற்கெல்லாம் காரணமாக இருந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கியதற்கு அதுதான் காரணம். வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நக்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கணித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று வள்ளலார் உட்பட எல்லோரும் இலக்கியங்களை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் நடுவில் நான் இப்படி நிறைவு செய்கிறேன். இலக்கியத்தின் நோக்கம் மனிதர்களை நல்வழிப்படுத்துவது என்பதாக மனசை கரைக்கும், இன்பத்தை தரணும், அப்பதான் முடியும். அதனால ஒருத்தர் சொன்னார், மனம் கரைத்து மலம் கெடுக்கும் வாசகத்தில் மாண்டோர்கள் கணம் ஜடை என்று கண்மூடி கதறுவரோ என்று பேசுகிறார்கள் என்றால் இலக்கியம் இன்புறுத்துகிற பொழுதுதான் மனதில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கும். குற்றங்கள் நீக்கினால் தான் பின்பற்றி வாழ்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் என்பதாக சொல்லி இலக்கியம் கற்பதனுடைய மிக முக்கியமான நோக்கம் அந்த நேரத்தினுடைய சோகங்களை எல்லாம் மறந்து துயரங்களை எல்லாம் மறந்து நாம் அந்த உலகத்தில் பயணப்பட்டு இன்புறுவதற்காகத்தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றம் இல்லாங்க இப்படிதான் இருந்தது. என்ன ஆகிப்போச்சு, இவர் அவரை கேள்வி பண்ணா அவர் இவர் கேள்வி பண்ண இப்படித்தான் என் கொண்டாட்டினா ஊருக்கு இப்படி ஆகிப்போச்சு. பாருங்க, இவர் சொன்னதுல எத்தனை நூல் இருக்கு, எத்தனை செய்தி இருக்கு பாருங்க. அது இதெல்லாம் நமக்கு புத்தகம் கொடுக்குறாங்க. இவர் வாங்கினோடனே அதை திறந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம வாங்கினோன்னு என்ன செய்யறோம், பத்திரமா கொண்டு வைக்கிறோம். மார்க் ட்வைன் என்றவர் பார்த்து பேச்சில் அப்படியே கவனிச்சு மார்க் ட்வைன் சொல்றாருங்க, புத்தகங்களை இரவல் கொடுக்காதீர்கள், அவை ஒருபோதும் திரும்பி வராது. என்ன ஆதாரம் என்று கேட்கிறீர்களா? என் அறையில் இருக்கும் அத்தனை புத்தகமும் நான் இரவல் வாங்கியதுதான். பார்த்தீங்களா, நான் ஒரு வேலைக்கு திருப்பி கொடுத்ததில்லை. தன்னைத்தானே அவர் எவ்வளவு நையாண்டி படிக்கிறார் பாருங்க. அழகான புத்தகங்களை, அருமையான செய்திகள், இது இப்படித்தான் இருக்கணுங்க. இப்போ அவருக்கு பேசுறது என்டர்டைன்மெண்ட், நல்லா சொன்னா இன்புற்று இருக்க. அந்த இன்புற்று இருப்பதற்கே நம்மளை வந்து ஒரு அடி உயர்த்துறார். அதான் அதனுடைய சிறப்பு. அவர் சொல்றா பாருங்க, ரொம்ப அவன் என்ன பெரிய படிப்பாளியா அந்த தலைவி, சாதாரண சொல்றாங்க, தான் போகாம இருந்தா என்கிட்ட பேசு, இல்லை நான் போய் பொருந்தாயிட்டு வருவேன்னு சொன்னா, நீ வர்றப்ப யாரு உயிரோடு இருக்காங்களோ அவன்கிட்ட பேசு. எல்லாமே உண்டேல் எனக்கு உரை மற்ற நின் வள் வரவு வாழ்வார்க்கு உரை. நீ வர்றப்ப யார் இருப்பா, யாராவது இருந்தா இந்த இடம் இருந்தா அந்த இடத்துக்கு பேசுன்னு சொல்றாரு. நான் போவானாங்க
அழகான செய்திகள் எல்லாம் அருமையாக சொன்னாங்க. திருவிழாவினாலே மகிழ்ச்சி. இலக்கியங்கள் எப்படிப்பட்டவை, அந்த வாய் பேச முடியாத பிள்ளையை கூட கண்களில் ஆனந்த கண்ணீர் வர வச்ச அந்த எழுத்தாளர் நக்கீரர் யார்? அதுவும் பாருங்க, நம்ம வெளிநாட்டு விஷயங்களை தான் இதெல்லாம் சொல்கிறோம். அப்பா பேர் இருக்கணும், சேர்த்துருந்தா தான் பாஸ்போர்ட்டில் இருக்கணுங்கிற ஊர் பேர், அவங்க அப்பா பேர், அவர் என்ன வேலை பார்க்குறாரு, அவர் பிள்ளை, இப்படித்தாங்க நம்ம பேசுவோம். மதுரை ஊர் பேர், கணக்காயினார் வேலை, மகனார் சன்னார், ஆமாம் உறவு நக்கீரனார். இப்படித்தாங்க பரம்பரை இருந்துச்சு. அருமையாக சொல்லியிருக்காரு. அதே போல இது சட்ட நூல் என்றால் அதில் வேற செய்திகள் எல்லாம் இருக்காது. ஆனால் இது இலக்கியம், மனத்தை நெகிழ வைக்கணும், மகிழ வைக்கணும். இவ்வளவு பேசின பிறகு பின்பற்றி வாழ்வதுங்கிறது எப்படின்னு நமக்கு புரியலை. இதோ நம்முடைய வணக்கத்துக்குரிய திருவண்ணாமலை எழிலரசியர்கள் இதற்கெல்லாம் விடை சொல்வதற்காக வருகிறார். இலக்கியங்களை நாம் கற்பது பின்பற்றி வாழத்தான் என்று பேச வருகிறார். வாங்கம்மா பேசுங்க. உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி. உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக தகுதி படைத்த ஒரே மொழி அது தமிழ் மொழி என்கிற காரணத்தினால் தாயாம் தமிழை வாழ்த்தி வணங்கி, தமிழின் அகரம், இலக்கியத்தின் சிகரம், பட்டிமன்றங்களின் சிங்கம், எங்களின் கலை மாமணி நடுவர் ஐயா உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்ந்து, நல்லவேளை தகரம்னு முடிச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா 2 அகரம் சிகரம் வந்துருச்சு, நீ பாக்கி இருக்கிறது தகரம் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்ட. நடுவர் அவர்களே, இன்றைக்கு ஒரு புத்தக திருவிழா. அகம் வேண்டுமென்றால் நாம் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு திருவிழா இந்த திருவிழா. புத்தகத்திற்கு உள்ளே இருப்பதெல்லாம் வெறும் பக்கங்கள் அல்ல, அது நம் வாழ்வின் வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திருவிழா. அதுல ஒரு பேராசிரியர் பேசுகிறார். நடுவர் அவர்களே, எனக்கு தயவு கூர்ந்து நான் ஏதாவது பதட்டத்துல தலைப்பு சரியா பார்க்கலையோங்கிற கவலையில கேட்கிறேன். ஒரு முறை தலைப்பு மட்டும் சொல்லிடுங்க. நான் தான் நினைச்சேன் நமக்கு இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா? ஐயா, கேள்வி அப்ப நான் சரியா தான் புரிஞ்சிருக்கேன். இலக்கியங்களை ஏன் கற்கிறோம்? நாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு மட்டுமா, இல்ல வாழ்க்கையில அதை பின்பற்றுவதற்கா? நான் புரிஞ்சுக்கிட்டது சரிங்களா? இப்ப நம்ம மளிகை கடைக்கு போவோம், ஒரு பொருள் கேட்போம், அவர்கிட்ட இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. நல்லெண்ணெய் இருக்கான்னு கேட்டா தேங்காய் எண்ணெய் இருக்குன்னு வரும். ஏன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறது அவருடைய அகராறு. இவரும் ஒரு அகராறு இல்லைங்க, இவரும் ஒரு பேராசிரியர். அதனால ஒரு எங்க அகராதினா பெரிய நிகழ்வு இல்லைங்களா, அதுக்காக சொல்லு. என்னதான் அகராதி இல்லைங்களா, சொற்குவியல சொல்றாங்க. அதனால இவரு இப்ப இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாமே எங்க அன்னைக்குலாம் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நாங்கள் இலக்கியங்கள் இன்பத்தை தருகிறது, எந்த மாற்று கருத்துக்கு விடவில்லை. ஏன் கற்கிறோம்? அதான் கேள்வி. ஏன் இலக்கியத்தை படிக்கணும்? சரி, அந்த இலக்கியம் என்கிற சொல்லிலேயே இருக்கிறது. தமிழ் போல ஒரு உயர்ந்த மொழி உலகத்துல கிடையாது. இது நாம சொல்லல, உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். அது சொல்லுகிறது இலக்கியம்னா என்ன? இலக்கு இயம். ஒரு இலக்கியம் என்பது ஒரு குறிக்கோளோட, இலக்குனா குறிக்கோள், ஒரு குறிக்கோளோட இருப்பது எதுவோ அதுதான் இலக்கியம். அவ்வளவுதான். இவரு குறிக்கோளே வேணாங்கிறார். படிச்சியா, சந்தோஷமா இருந்தியா, ஆஹா ஆனந்த கண்ணீர் விட்டியா, போயிட்டே இருக்கிற. நடுவர் அவர்களே, நீங்கள் பேராசிரியர், எங்களை எல்லாம் உருவாக்கிய பல்கலைக்கழகம், இத்தனை பேர் நீங்க முனைவர் முனைவர் என்று நீங்கள் அறிமுகப்படுத்தியதெல்லாம் உங்களுடைய உந்துதலால் நாங்கள் பெற்ற பாராட்டுகள் அவையெல்லாம். இப்ப நீங்க படிச்சீங்க, பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா பாரதி சொன்னான். படிச்சுட்டு ஆஹா பாரதி எப்படி சொல்லி இருக்கிறான் அப்படின்னு நீங்க இன்பத்துல ஆனதுல 2 சொட்டு கண்ணீர்
உங்க மனைவி முனைவர் இல்லை, எழிலரசி முனைவர் இல்லை, நாளை செல்லக்கண்ணும் முனைவர் இல்லை. வழிகாட்டுறீங்க, பின்பற்றி வா என்று சொல்லுகிறீர்களே, இதுதான் இலக்கியம். அவர் பேராசிரியர் பாவம் ஏதோ பூசி மொழிகி பேசிட்டார். அடுத்து ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்காங்க, பார்த்தாலே பாவமா இருக்கு. அந்த அம்மா தரையெல்லாம் முழுகும், செவரெல்லாம் முழிக்காது, அந்த அம்மா தரையெல்லாம் முழுகும். அப்படியே எப்படிப்பட்ட மண்ணிலே வந்து நாம நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேயருக்கே சிம்ம சொப்பனமாக இருந்த மண் இந்த வேலூர் மண். முதல் இந்திய சுதந்திர போரை முன்னெடுத்த மண் இந்த வேலூர் மண். வீரம் விளைந்த இந்த மண்ணிலே வந்து நின்றுட்டு இலக்கியம் எல்லாம் படிச்சுட்டு சும்மா போறதாயா? அப்ப நீங்க எல்லாம் கலிங்கத்து பரணியை படிக்காதுங்க. எதுக்குங்க இலக்கியம் படிக்கிறோம்? வீரம் வேணுமா? இலக்கியத்தை படி. 1000 யானைகளை வென்று அமரனை வென்றவனுக்கு பாடியது பரணி என்று சொல்லுகிறதே தமிழ். அதை பின்பற்றினால் படித்தால் வருங்க வீரம். படிச்சுட்டு தான் அந்த அம்மா வந்திருக்காங்க. ஏதோ தலைப்பு கொடுத்துட்டீங்களே பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க இலக்கியம் ஏன் தேவைன்னு ஜெனரலா அப்படி சொல்றேன் பாருங்களேன். சீரியஸாலாம் வேணாம், நார்மலாவே பிராக்டிகலாவே பார்ப்போம். எப்போதுமே நீங்க ஆதி காலத்துல எத்தனை யுகங்களை கடந்து எடுத்துக்கிட்டாலும் எல்லாருமே நல்லவங்கள இந்த சமூகத்துலனா கிடையாதுங்க. எல்லோரும் கலந்ததுதான் இந்த சமூகம். நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. எங்க ஊர் கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டின் திருப்பதியாக மாறிக்கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்ந்து விடலாம் மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு சோறுமான தெலுங்குல தான் பேசுறாரா? அவருக்கே எங்களுக்கு அதான் பயமா இருக்கு. ரண்டி ரண்டி ஜெரகதி ஜெரகதி. ஆனா எங்களுடைய மண் புனிதமான மண் தாங்க, நினைத்தாலே முக்தி தரும். அதனால அங்க இருக்கிற எல்லாருமே நல்லவங்க நினைக்கிறீங்க நீங்க? எங்களுக்குள்ளயும் நிறைய கெட்டவன் இருப்பான். ஒரு திருடன் எங்க ஊர்ல மனைவியோட திருடுறதுக்கு நகை கடைக்கு போயிட்டான். புடிச்சிட்டாங்க. ஜட்ஜி பார்த்துட்டு கேட்டாரு, டேய் போறதே திருட்டு தொழிலுக்கு, எதுக்குடா ஒய்ஃபை கூட கூட்டு போனேன்னு. அதுக்கு இவன் சொன்னா, சும்மா இருங்க ஜட்ஜ் ஐயா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் மாட்டு போய் ஏதாவது ஒரு டிசைன் எடுத்துட்டு வந்துட்டேன்னா டிசைன் சரியில்லைன்னு சண்டை போடுவான். அதனால கூடவே கூட்டு போய் எடுத்துட்டு வந்துடுறேங்கிறான். ஒரு நல்ல கணவன் மனைவி பாருங்க. அதுல இன்னொருத்த பட்ட பகல்ல வீடு புந்து திருடிட்டான். ஜட்ஜி கேட்டாரு, மனசாட்சியே இல்லையடா உனக்கு, ஏன்னா பட்ட பகல்ல வீடு புந்து திருடி இருக்கேன். அதுக்கு அவன் அழுதுகிட்டே சொன்னா, நீங்க வேற என் கஷ்டம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ராத்திரி பூரா அந்த செல்போனை பார்த்துட்டு ஒரு பையன் தூங்க மாட்டேங்கிறான், அதனால நான் டியூட்டி டைமை மாத்திட்டேன். சார், இப்படிப்பட்டவனை நீங்கள் எப்படி திருத்துவீங்க? இங்க எல்லாம் ரூமுக்குள்ள லைட் எரியுங்க, இப்ப போர்வுக்குள்ள லைட் எரியுது. செஞ்சு பாத்தீங்களா? நீங்க இப்படிப்பட்டவனை எப்படி சார் திருத்துவீங்க? ஒண்ணு வேணாங்க, நீங்க பக்கம் பக்கமா அவன்கிட்ட சொல்ல வேண்டாம். ஒரு 1.25 அடி திருக்குறள் உட்கார வச்சு சொல்லுங்க. ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று சொன்னார். பெத்த அம்மா இருக்காளே ஈன்றாள், அவ பசியா இருக்கிறான்னா கூட சான்றோர் பழிக்கிற வினையை செய்யாதடா, பொய் சொல்லாத, திருடாத, கொலை பண்ணாத, பெண் குறித்த ஒரு பாலியல் கொடுமையில ஈடுபடாத. மொத்த விளக்கமும் இதுக்குள்ள இருக்குங்க. ஆனால் வள்ளுவன் ஒவ்வொரு சொல்லிலும் நின்று பேசுவான். அதனால்தான் 1.25 அடியில இன்னைக்கு உலகத்தை அளக்குறானே, சும்மாவா? எங்க ஈன்றால் பசி காண்பான் ஆயினும், ஒருத்தனுக்கு பெத்த அம்மா. நான் கேட்கிறேன், ஏன் அப்பாவுக்கு பசிக்காதா? அண்ணனுக்கு பசிக்காதா? தங்கச்சிக்கு பசிக்காதா? ஏன் எல்லாருக்கும் தான் பசிக்கும். அது என்ன அம்மாவை மட்டும் ஈன்றாள்னு வள்ளுவன் சொன்னா ஒய்ஃபுக்கு பசிக்காதா? மதுரையில இருந்து வந்திருந்தாலும் எங்க மேடம் மறக்காம இருக்கீங்க பாருங்க. அதுதான் திருக்குறள்ல வள்ளுவன் சொன்னார். எங்க மேடமையும் சாரியம் பட்டா சொன்னா, உடம்போடு உயிரிழையன்னா மச்சன்னா மடந்தையோடு எப்படி நட்புன்னா. திருப்பி வீட்டுக்கு போக வேணாமா? இது நேரல. அப்போ இவ்வளவு ஒரு நிமிஷம் நேரலையா? இல்ல சரி, உங்க வீட்டுக்கு உடம்பு பறக்க விட்டு இவ்வளவு பேரையும் தவிர்த்து விட்டு ஈன்றாள் என்று பெற்றவளை மட்டும் அங்க வைத்தான். அந்த சொல்லல நான் யோசித்து பார்த்தேன், ஏன் அதை மட்டும் தாயை மட்டும் கொண்டு வந்து நிறுத்தினான் அப்படின்னா, நீங்க ஈன்றாள் என்பதற்கு 2 பொருள் எடுத்துக்கலாம். ஈன்றாள் பெற்றாள், அப்ப கூட அந்த சொல்லிகை முனை கரெக்டா இருக்கும். பெற்றால் பசி காண்பான் ஆயினும். ஆனா எதுகை முனையை கூட தவிர்த்து விட்டு ஈன்றாள்னு போட்டானே வள்ளுவன். ஏன்னா அது 2 பொருள் குறிக்கும். ஈன்றாள்னா பெற்றவள்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? முதலாக தன் வயிற்றுக்குள்ளே நமக்கு முதல் உணவை
எப்படி கொடி கொடியா கொடுக்குறாங்க. நமக்கு வாயை முதல்ல எங்க நமக்கு வாய் பல்லு வச்சு நாம சாப்பிட்டோம் கிடையாதுங்க. நமக்கு முதலாக உணவை தந்தவர். உலகத்திலேயே பொது மொழி 2 இருக்குங்க. நமக்கு எந்த மொழியும் தெரியலன்னு கவலைப்பட்டோம் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு போனா ஒரு பொது மொழி இருக்கு. எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய மொழி உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் ஒரு மொழி தெரியாத ஒரு மனிதனை பார்த்து சின்னதாக ஒரு சிரிப்பு நீங்கள் சிரித்தால் திருப்பி அவர் சிரிச்சிட்டார்னா அன்பை பரிமாறி கொண்டீர்கள் என்று அர்த்தம். சிரிப்பு ஒரு பொதுமொழி. இன்னொரு பொதுமொழி இருக்குங்க, அதுக்கு வலிமை ரொம்ப அதிகம். என்ன பொதுமொழி தெரியுங்களா? நம் கண்களிலே இருந்து வருகிறதே கண்ணீர். இது மிக வலிமையான ஒரு பொதுமொழி. என் வலியை என் மொழியில் எனக்கு சொன்னால் உனக்கு புரியாது, கவலைப்படாதே. இதோ என் கண்களிலே இருந்து கண்ணீர் வருகிறதே, அது உனக்கு புரிய வைக்கும் நான் வலியிலே இருக்கிறேன் என்று. அப்ப இந்த உலக பொதுமொழி இருக்கிறதே, இது சொல்லுகிறது ஒரு அம்மாங்கிறது அந்த உறவு இருக்கு பாருங்க, அது இல்ல அப்படின்ற பட்சத்துல எவ்வளவு வலியை தரும் தெரியுமா? ஒரு சின்ன 4 வரி கவிதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு கவிஞன், தமிழ்நாட்டின் கவிஞன், ஒரு ஆங்கில பெண் கவிஞருடைய கவிதையை மொழிபெயர்க்கிறான். அப்படி மொழிபெயர்க்கின்ற போது அவனுக்கு அம்மா இல்லை. 5 வயதிலேயே அம்மா இறந்து விட்டார். அம்மா பாசம் எப்படி இருக்கும், அம்மா முகம் எப்படி இருக்கும் தெளிவா தெரியாது அவனுக்கு. ஆனால் அவன் கவிஞன், தமிழின் ஆளுமை மிக்க கவிஞன். யாருன்னு சொல்றேன் உங்களுக்கு. அவன் ஒரு ஆங்கில கவிதையை மொழிபெயர்க்கிறான். என பாரதி சொல்லியிருக்கிறார், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும்னா. அப்ப உட்கார்ந்து அவன் மொழிபெயர்க்கிறான். அந்த பெண் கவிஞர் எழுதுகிறாள், ஒரு நாள் வான்கூவர் நகரத்தில் ஒரு ரயில் நிலையத்தில் நானும் என் அம்மாவும் நடந்து சென்றோம். அந்த நடைபாதை மரப்பலகையால் போடப்பட்டது. அந்த மரப்பலகையின் மீது நானும் என் அம்மாவும் நின்று கொண்டிருந்தோம். எங்கிருந்தோ ஓடி வந்த ஒருவர் சொன்னார் என் அம்மாவிடத்திலே, உன் தம்பி இறந்து விட்டான் என்று. என் அம்மா அழுதாள். அந்த மரப்பலகையின் மீது நின்று என் அம்மா அழுதாள். அவள் கண்களிலே இருந்து கண்ணீர் அவள் கண்ணங்களை தாண்டி அவள் கால் கட்டை விரலை நனைக்கும் வரை அவள் அழுது கொண்டிருந்தாள். இன்றைக்கு என் அம்மா இல்லை. நான் அதே வான்கூவர் ரயில் நிலையம் செல்ல போகிறேன். அதே மரப்பலகையில் என் அம்மா எங்கே நின்றிருந்தாலோ அங்கே நான் நிற்க போகிறேன். ஏன் தெரியுமா? அறிவியல் சொல்லுகிறது, இந்த உலகம் பொருட்கள் அணுக்களால் ஆனது என்று. இந்த மர மேசையை நான் தொடுகிறேன் என்று சொன்னால் அந்த மேசையும் என்னை தொடுகிறது என்று பொருள். என் அம்மாவின் அணுக்கள் அந்த மரப்பலகையில் கலந்திருக்கும். நான் அந்த இடத்தில் போய் நிற்க போகிறேன். என் அம்மாவை நினைத்து நான் அழப்போகிறேன். எதுவரை அழப்போகிறேன் தெரியுமா? என் கண்களிலே இருந்து கண்ணீர் என் கன்னங்களை தாண்டி என் கால் கட்டை விரலை நனைக்கும் வரை நான் அழப்போகிறேன் என்கின்ற அந்த கவிதையை அந்த கவிஞன் மொழி பெயர்த்து முடிக்கின்ற போது அவன் கண்களிலே இருந்து கண்ணீர் அவன் கன்னங்களை தாண்டி அவன் கை விரலை நனைத்துக் கொண்டே இருந்தது. என் பெருமக்களே, அந்த கவிஞர் வேறு யாரும் இல்லை. இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் மற்றும் ஒரு கண்ணதாசனை, மற்றும் ஒரு வாலியை, மற்றும் ஒரு பட்டுக்கோட்டையை தந்திருப்பார். நம்முடைய பொன் விழா கண்ட மறைந்த நா. முத்துக்குமார் என்கின்ற அந்த மகா கவிஞர் பதிவு செய்த இந்த கட்டுரை. காஞ்சிபுரத்துக்காக தாங்க அவரு. அதனால் தான் சொல்கிறேன், இந்த மண், இந்த தொண்டை மண்டல மண் இருக்கிறதே எவ்வளவு இலக்கிய வளம் வாய்ந்தது தெரியுமா? இலக்கியங்களை தமிழுக்கு அள்ளி அள்ளி தந்தது யார் யார் என்றால் இதோ வாரியார் என்று சொல்லக்கூடிய அந்த வாரியாரை தந்த மண் இந்த மண். சேக்கிழாரை குறித்து பேசினோமே. சே என்றால் காளை, கிழார் என்றால் காளைகளை ஆள்பவர். ஏன் தெரியுமா? அவர் ஒரு வேளாளர், உழவு தொழில் செய்கிறவர். அதனால் சேக்கிழார். அந்த சேக்கிழாரை தந்ததும் இந்த தொண்டை மண்டலம் தான் என்பதை இந்த புத்தக கண்காட்சி வாயிலாக நாம் சொல்லுகிற போது எவ்வளவு பெருமை நமக்கு வருகிறது. இலக்கியம் என்ன, நீங்க படிச்சுட்டு இன்பமா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு கடந்து போற விஷயம் இல்லைங்க. அது கடத்துகிற விஷயம், அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற விஷயம், பின்பற்றக்கூடிய விஷயம். ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. உங்களுடைய ஒரு 5 நிமிஷம். ஏன்னா உட்கார்ந்து நல்லா கேட்கிறான். எனக்கு தெரிந்து கூட்டம் குறைவாக இருந்தாலும் நிறைவாக கேட்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியிலே பேசுகிறோம் என்கிற ஆச்சரியத்தை. ஏனென்றால் இன்றைக்கு உறவுகள் முக்கியமான செய்தி சொல்லப்படுறது நிறைவு செய்ய அப்படின்னா முதலே சொல்லிருக்க ஒரு செய்தியை கடைசியில சொல்லுவாங்க. தந்தை மகனுக்கு
துணிச்சல் இருக்கும். என்னப்பா உன் பையனை வக்கீலுக்கு படிக்க வச்சு எப்படி இருக்கிறான்? சூப்பரா இருக்கிறான். கேஸே என் போட்டுக்கிறான், சொத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. நீங்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நன்றி விசுவாசம் இருக்கிறதா தெரியவில்லை. அப்பா அம்மாவினுடைய கஷ்டம் புரிகிறதா தெரியவில்லை. நீங்க வாய்மொழி இலக்கியம்னு ஒண்ணு இருக்குங்க. கதை சொல்றது, தாலாட்டு பாடுறது, ஒப்பாரி வைக்கிறது, இதெல்லாமே வாய்மொழி இலக்கியம் தாங்க. நம்மளுடைய ராமாயண மகாபாரத கதைகள்ல நிறைய கிளை கதைகள் இருக்கு, உப கதைகள் இருக்கு. அதுல சிரவணனுடைய கதை, அப்பா அம்மாவை அவன் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு தெரிந்த கதை என்பதால, காவடி போல ஒரு தராசு போல இதுல அப்பாவையும் இதுல அம்மாவையும் உட்கார வச்சுட்டு ஊர் ஊராக செல்லக்கூடிய ஒரு பையன். அப்பாவையும் அம்மாவையும் தன்னை சுமந்தவளை தான் சுமந்தவன் சிரவன். அப்படி போனவன் தாகம் எடுக்குதுன்னு கேட்டாங்க, தண்ணீர் அதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரையும் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார வச்சுட்டு தண்ணீர் முகத்தை செல்றாங்க ஆத்துக்கு. அந்த தண்ணீர் அந்த சிறிய வாயுதுவாரத்துல குபு குபுக்குன்னு உள்ள போற சத்தம் இருக்கு பாருங்க. தசரத மகாராஜாவுக்கு ஏதோ ஒரு விலங்கு தண்ணீர் அருந்துகிறது என்று அந்த பக்கமா வில்ல எடுத்து அம்ப போட்டுறாங்க. அப்புறம் தான் என்கின்ற அலறல் ஒலி கேட்டவுடனே, ஐயோ ஒரு சின்னஞ்சிறிய சிறுவனை நான் நம்பி விட்டனே என்று கண்ணீர் வடிக்கிறான். ஆனாலும் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. கடைசியில அந்த பையன் சொல்றான், ஐயா நீங்க தெரியாம அம்பு போட்டீங்க, ஆனா எனக்காக ஒரு உதவி செய்யுங்க. எங்க அப்பா அம்மா தாகத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த மரத்துக்கு கீழே, இந்த தண்ணியை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுங்க, குடிக்கிற வரைக்கும் உன் பையன் செத்துட்டான்னு சொல்லிடாதீங்க. அவங்க தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட சொல்லுங்க, உங்க பையன் விண்மீது அடைந்தான், தொழுதான், போகிற போதும் உங்களை அவன் வணங்கி விட்டு சென்றான் என்று என் அப்பா அம்மாவிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி தசரதனிடத்திலே அந்த சிரவணன் சொல்லுகிற கதையை என்றைக்காவது நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி இருக்கிறோமா? நாம் பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவிட்டால் பிள்ளைகளும் நம்மிடத்திலே வயதான காலத்தில் நெருக்கமாக இருப்பார்கள் என்கிற உண்மையை கூட இலக்கியம் தான் நமக்கு சொல்லி தருகிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக இல்லரசி அவர்கள் அற்புதமாக சொன்னாங்க. அது சிரவணங்கிறத பற்றி சொல்ற போது அவங்க கண்ணீர் விட்டாங்க இல்லையோ, நம்ம கண்ணீர் விட்டோம். தன்னை சுமந்தவர்களை தான் சுமந்தான். அருமையான அர்த்தமா, அதான் பெரிய ஆச்சரியம். நான் 2 நாளைக்கு முதல்ல யூடியூப்ல ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாடகம் நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த வாய்மொழி இலக்கியத்தை சொல்றப்ப அதில் நாரதரா வர ஒருத்தர், கலைமணி என்னமோ ஒரு பேர் தெரியல, அவர் சொல்றாரு, அவர் கேட்குறான், நம்ம பிறக்கிறதுக்கு அம்மா வயிற்றுல 10 மாதம் தானே இருக்கோம், நியாயப்படி அப்போ நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோம் தான் 10வது மாதம் தான் கொண்டாடுறோம், அது ஏன் ஒரு வருஷம் கழிச்சு கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அவர் சொல்றாருங்க, பதில் சொல்றவரு இந்த காமெடியன் பப்புன்னு சொல்றாரு, அப்படி இல்லை, 2 மாதம் அப்பா சுமக்கிறான், அவன் தரக்கூடிய அந்த உயிரணுவத்தான் அம்மா 10 மாதம் சுமக்கிறா. அதனால நம்ம தொடங்கியிருந்தா அங்கிருந்தே அந்த நாள்ல இருந்து கொண்டாடினா தான் 1 வருஷம் ஆகுமா, 12 மாதம். எப்படி கணக்கு பாருங்க. இது கேட்ட உடனே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் 10 மாதம் இருக்கிறான்னா நம்ம விரல் 10 இருக்குது. இது எப்போ பார்க்குறப்ப என்ன வேணும், எங்கள் அம்மா 10 மாதம் என்னை 10ஆகிறது ஞாபகத்துக்கு வருது, அதை வச்சிருக்கிறாங்க. அருமையாக அந்த செய்தியை சொன்னார்கள். அதே போல அந்த ஈந்தாள்ங்கிற செய்தி எப்படிப்பட்டது, வான்பூர் இன்னைக்கும் கனடா போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம். அதே போல மிகச்சிறந்த ஓவிய கண்காட்சிகள்லாம் பார்க்கணும்னா அங்கே நீங்கள் போய் பார்க்க முடியும். அந்த ரயில் நிலையத்தினுடைய காட்சியை கண்ணுக்கு முன்னாடி விவரிச்சாங்க. யாரையாவது நம்ம நாம நடந்து மற்றவர்களை வழிபடுத்தினால்தானே இலக்கியம் வாழும் என்பதற்கு அவங்க அருமையாக முத்துக்குமாருடைய அந்த மொழிபெயர்ப்பு கவிதையை சொன்னபோது நெகிழ்ந்து போனோம். ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய நல்ல பாராட்டை தந்து இருக்கலாம், இருந்தாலும் இன்புற்றால் தானே பின்பற்ற முடியும் என்று பேச நம்முடைய பேராசிரியை டாக்டர் பள்ளி உணராய் சிவமருகானி, பள்ளி உணராய், பள்ளி உணராய் நீ தெள்ளிமையாகவே பார்க்கடல் மீதினில் தாக்குடன் உதித்தவா, வெள்ளி உதித்திட பள்ளி உணர்த்தவும்
சீத கோபாலர்க்கு கொள்ளியன வந்த வைகுண்ட கோவனே கோவேகிரி வளர் ஈசர் மருகோனே வள்ளி மணவாளா வளர் செந்தூர் வாரியில் வந்து பிறந்து நல் தட்சணம் புகுந்தவா பள்ளி உணராய் சிவமருகானே பள்ளி உணராய். சின்ன பாட்டை பாடும்போது ரொம்ப அருமையா பாடினாங்க. என்ன ராகம் தெரியுதா அவங்க பாடினது? யோசிச்சு வைங்க. உங்களுக்கு தெரியுமாமா? காலையில எந்திரிச்சோன்னு கேட்கிறோம்ல, பூபால ராகம். அந்த ராகம் வந்து நம்மளை எழுப்பணும். அப்படியே இப்ப பிஜிஎம் சொல்றாங்கல்ல, இசைக்கு முன்னாடி வரக்கூடிய ஒன்று, அந்த பிஜிஎம் மாதிரி பூபால ராகத்துல ரொம்ப அருமையா பாடியிருக்காங்க. நன்றிமா. பாதம் தொட்ட மண்ணுக்கு முதல் வணக்கம், பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கு முழு வணக்கம், தடுப்பு சுவர் கட்ட வந்தவர்களுக்கு தலை வணக்கம், வாசக பெருமக்களுக்கு என் மொத்த வணக்கம். நடுவர் அவர்களே, சில பேரு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு புத்தகத்தையோ இல்ல செய்தித்தாள்களையோ படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்கள பார்க்கிறவங்க இவர் சரியான புத்தக புழு புழு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா